திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற மூவியில் இருந்துச்சுல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு மிஷினில் இருப்பார். அந்த மிஷினில் வந்து ஒரு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பொருளை வந்து சேவ் பண்ணுவார். அந்த பொருள் லாஸ்ட் ரிவீல் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபால்கனை தானே முன்னாடி இருந்தார் சாமுவல் வில்சன். இப்போ தான் கேப்டன் அமெரிக்காவாக இருக்கார்ல. இப்போது வந்து அவரை மாதிரியே அவரோட இடத்துல, அதாவது ஃபால்கனோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்துருக்காங்க. அது வந்து கமாண்டர் தான். ஆர்மியில் ஒரு குட் போஸ்ட்டில் கேப்டனாக இருக்க ஒரு பர்சன் தான் ஃபால்கனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருப்பாப்புல. அதாவது ஃபால்கனாக இருப்பாப்புல. அதாவது ஃபால்கன் ரோலில் நடிச்சிட்ருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அந்த மிஷினில் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். அவர் வந்து டெஸ்ட் பண்ணியே ரொம்ப வருஷமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பேர் ஐசையா. ஓகேங்களா? இப்போ வந்து பிரசிடெண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா ரூஸ்ங்கிறவர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அதாவது எப்படின்னா இந்த ஹல்க்கு கொல்றதுக்கு வந்து கமாண்டர் இருந்திருப்பார்ல, ஹல்கை வேட்டையாட சொல்லி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பார்ல, கமாண்டராக ஜென்ரலாக இருந்திருப்பார்ல, அவர் தான் இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவரோட பொண்ணு பெட்டி அவள் வந்து பிரச்சனையாக பேசுகிறதில்ல அவங்கள்ட்ட, அந்த ஹல்கை வேட்டையாட ட்ரை பண்ணனால. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷனுக்கு நடுவுலையும் ஒரு செலஸ்டியல் பீயிங் விழுந்திருக்கும். இந்த செலஸ்டியல் பீயிங்கோட இதில் வைப்ரேனியம் இருக்கும். அதை எந்த நாடு எடுத்துக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டாக இருக்கும். அதுக்காக ஜப்பான், கூடியிருக்கிற நாடு அமெரிக்கா, இது மாதிரி நாடெல்லாம் கூட சேர்ந்தது இருக்கும். அப்போது வந்து நம்ம ஒரு வில்லன் வந்து என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது பண்ணுவான். அப்போ வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அதில் வந்து கேப்டன் அமெரிக்கா, அதாவது நம்ம சாம் வில்சன் இருப்பார். அது கூட ஐசியாவும் போவார். அப்போ வந்து பிரசிடெண்ட்டை கொல்ற மாதிரி ஐசியாவட்டை இது பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. ஐசியாவை அவரை காப்பாற்றுறதுக்காக சாம் வில்சன் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பார். இந்த ஃபைனல் சீன்ஸ்லாம் முடிஞ்சு வரும்போது தான் நம்ம டாக்டர் ரூஸ் இருக்கார்ல பிரசிடெண்ட், அவர் தான் பார்த்திங்கன்னா ரெட் ஹல்க். ஓகேவா? அவர் ரெட் ஹல்காக எப்படி மாறி இருப்பாருன்னு அதில் காட்டியிருப்பாங்க. பட் அந்த ரெட் ஹல்காக ஒரு எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணி பார்த்தாலும் ஒரு 10 minutes தான் அந்த இதில் ப்ளே ஆகுது. அவர் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து ரெட் ஹல்காக தோக்கடிக்கிறாரு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குது. நடுவில் ஒரு சின்ன சீனில் வந்து நம்மளோட பக்கிட்ட வந்து, அதாவது பக்கி தெரியுமில்ல, நம்மளோட சூப்பர் சோல்ஜர், ஃபேவரட் சூப்பர் சோல்ஜர். ஓகேவா? அவர்கிட்ட வந்து சொல்லுவார், நான் கம்முன்னு சூப்பர் சீரம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து பக்கி சொல்லுவார், இல்லை ஸ்டீவ் வந்து உன்னை சூஸ் பண்ணதுக்கு வந்து உனக்கு வந்து பவர் இருக்குங்கிறதுக்காக இல்லை, நீயா இருக்கீங்கிறக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்மளோட ரிவ்யூ ஓவரால் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் அமெரிக்கா அந்த மூவி ஃபுல்லாகவே நீங்கள் அவெஞ்சர்ஸ் அளவுக்குள்ளே எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா அந்த லஞ்ச் கேட்க முடியாது. இது வந்து ஒரு நியூ ஓப்பனிங்காக கொடுத்துருக்காங்க சாம் வில்சனுக்கு, அவ்வளோதான் தவிர வேறு எதுவும் பெருசாக அதில் கிடையாது. முக்கியமாக அந்த ரெட் ஹல்கை வச்சே ஃபுல்லாகவே இதில் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரில். பட் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது. ஃபேன்ஸ் அப்படியே டிசப்பாயின்ட் பண்ணுற விதமாக ஒரு 8 to 10 minutesக்குள்ளே தான் ரெட் ஹல்கோட இதே இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. பட் அந்த ரெட் ஹல்க் சீனில் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.